அண்ணாமலையான ரசிச்சு ருசிச்சு புசிச்சிருந்தீங்கன்னா தாயா உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் மண்புழுதாங்கய்யா, ஆனா திருவண்ணாமலை மண்புழுங்கய்யா. கோயில் நாய் தாங்கய்யா, ஆனா திருவண்ணாமலை கோயில் நாய்ங்கய்யா. நேத்து சொன்ன பாருங்கய்யா, என்னை பாருங்க, இந்த புராணத்தோட லாங்குவேஜில் சொல்லணும்னா சொல்றாங்க இல்லையா, ஒரு எலி சிவாலயத்தினுடைய விளக்கிலே நெய் குடிப்பதற்காக சென்று தன்னையே அறியாமல் அங்க இருந்த அந்த விளக்கை சற்று வாளாலே தூண்டி விட்டுருச்சு. அணைய இருந்த தீபம் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால சிவாலயத்திலே தீபம் போட்ட புண்ணியம் அந்த எலிக்கு அந்த எலிதான் மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிவராத்திரி அன்று வில்வ மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வில்வத்தை பறித்து கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது தன்னை அறியாமல் போட்டுக் கொண்டிருந்த குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த புண்ணியத்தினாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லணும்னா நான் இது சொன்ன பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அண்ணாமலையார் வெளியில வர்ற அழகை பார்த்து அந்த அழகு பிடிச்சு போயோ, இல்ல அங்க இசைக்கப்படுற திருக்கையிலாய வாத்தியத்தோட வைப்ரேஷன் ஆனந்தத்தாலேயோ, இல்ல அங்க இருக்கிற இனிமையான அந்த குங்கிலியம் நறுமணம், அந்த நறுமணம் பிடிச்சு போயோ, இல்ல அங்க கொடுக்கிற பிரசாதத்தோட ருசி பிடிச்சு போயோ, ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல இந்த கோயிலுடைய அட்மாஸ்பியர் பிடிச்சு போயோ,